ஷே விஷ்ணு பிரமா காவல்துறை அதிகாரி மேலும் மேலும் தும்பர் கரெக்டாக கொடுத்தா என் பிள்ளைகளுக்கு கணக்கு இல்லை பார்க்க மாட்டேங்க அப்படிங்கார். வாரம் அப்படியே போயிருந்தான், அவன் பக்கம் சாய்ஞ்சி போய்கிட்டே இருக்கான். என்ன காரணம்? எழுதி வச்சுருக்கான், நக்கு தான்ல, நாக்க போட்டு தாப்பன் மாவன் அவன் பொண்டாட்டி எல்லாம் நக்கு தான்ல. எப்படி இது ஒரு பிழப்பா அப்படிங்கிற கேள்வி கேட்காரு. சரியா? அதான் ஆய்வாளர்கள் வந்து பார்க்கணும். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன செஞ்ச? இத்தனை வருஷத்துக்கு ஏன் என் அண்ணன் மோகனை விசாரித்தாலே சொல்லிடுவான். உள்ள வியாபாரம் தொழில் அவ்வளோ சேச்சேன்னு பார்த்தாயா? உழைப்பான். 5 மணிக்கு வேலைக்கு போவான், அதிகாலையில் 10 மணி வரைக்கும், நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். பறந்து பார்த்து சேர்த்த பைசாவை பிடுங்கி திங்கான் அப்படின்னு 4 பேர் பேசுதான். அதை நீ ஆய்வாளர் பார்க்கலையா? அதான் உழைச்சவனை பிடுங்குதான். சத்தியா, என் பிள்ளைகிட்ட செம்மமாக உழைச்சி பூரா பிடுங்கி தின்னுட்டான். செம்மமாக இந்த செம்மத்தில் மாட்டி உட்காந்துருக்கான். புரியுதா? எதிரி. புரியுதா? இது அந்த கணக்கு அவருக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். சொல்லுதார்ல, ஏன் இந்த பேரோட கணக்கு எனக்கு தாண்டா தெரியும், 7 செம்ம சேட்டை செஞ்சவன் அப்படின்னு. புரிஞ்சுக்கப்பா. ஆய்வாளர்களுக்குள்ள கணக்கு வெளியே எடுக்காரு. நோட்டீஸு போட்டிருக்க, உன் சட்டத்தில் இருக்குன்னு விசாரணைக்கு பட்டா நம்பரை போடுத. பட்டா நம்பர் போட்டு விசாரிக்கக்கூடாதுல்ல. அது எப்படி விசாரிக்க? இப்போ நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பூரா பார்ப்பாங்க கணக்கு. பட்டா போட்டு இவங்க எதுக்கு விசாரிக்காங்க? மொத்தத்தில் விசாரணை என்ன கணக்கு? சண்டை போட்டிருக்க, எதுக்கு இடிக்க? கேஸு நடக்கு. நீ 2 வீடை பிடிங்கி நான் நக்கிக்கிட்டு இருக்க, அவன் என்ன செய்வான் அப்படிங்கிற ஆய்வாளர் சொல்லணும். நீ வீடு மாளிகை கட்டி உன் புள்ள எல்லாம் வாசி நல்லா நக்கிக்கிட்டு இருக்க, விற்று தின்னு நக்கிக்கிட்டு இருக்க. அதுக்கும் மூத்த பையனாக உட்காந்து எல்லாம் உழைச்சி உனக்கு கொடுத்துருக்கான்னு ஆய்வாளர் கேட்கணும். எப்படி கேட்கணும்? இப்படி கேட்கணும். என்ன காரணம்? இந்த காகித பேப்பரை வீசிடுதான், உட்கார்ந்த இடத்துல வீசிடுதான். அதை வாங்கி நக்கி கொண்டே போகிறாங்க. அப்போ அந்த காகித பேப்பரை, பணத்தை, செத்த பேய் பேப்பரை வாழ்க்கத்தையை வச்சு குத்தி எரித்து சாம்பலாக்கார். இனிமே தப்பு செஞ்சனா அவன் குடும்பம் நாசமாக போவோம். அடுத்தாப்பில் குடும்பம் ஆஸ்பத்திரிக்கு அறுக்க போவோம். சாப்பாட்டு உணவு குடலு ஈரக்குடலில் இறக்க விட மாட்டார். புரிஞ்சுக்கோ. உலக நாடு 3 கண்ணால் மானிட பிறவிய கொசுவை உலக நாடே பார்த்துக்கிட்டு இருக்காரு. வெளிநாடு போகும்டா, பாருங்கடா, அதிகாரி அரசியல்வாதிலாம் பாருங்கடா, சீக்கிரமாக போயிடும். புரியுதா? அந்த கணக்கு ஒரு கணக்கு போடுவார். போட்டவனே குத்தி கிழிச்சு எறிவார். 3/4 சத்தியம் வாழ்க்கை தீட்டே கிழிச்சிருவார். உலக நாடை, இந்தியா நாடு, தமிழ்நாடு 3/4 சத்தியம்டா.